சங்கடங்களை கண்டு பயமோ கவலையோ கொள்ளாதே. அவை உன்னை தாழ்த்திவிட்டு தவறான பாதைக்கு இட்டுச் செல்லும். மாறாக அவற்றில் இருந்து அனுபவங்களை கற்றுக்கொள்ள பழகு. வாழ்க்கை சிறப்பாகும். முடிந்தவரை போராடுங்கள். வாழ்க்கை ஏதாவது ஒன்றை இழக்கச் செய்யும். ஆனால் நீங்களே நினைத்து பார்க்காத அளவுக்கு ஏதாவது ஒன்றை வாழ்க்கை உங்களுக்கு பரிசீலிக்கும். வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் யோசித்து பார்த்து முடிவெடுப்பதற்குள் காலமும் கடந்திருக்கும். உங்களுக்கான வாய்ப்பும் நழுவி போயிருக்கும். அப்போது வருத்தப்படுவதில் எந்த பயனும் இல்லை. காலம் கனிந்து வரும் என்று எதிர்பார்க்காதே. எதை செய்தாலும் அதில் உனது உழைப்பு மட்டும் இல்லை என்றால் சிறு துரும்பு கூட உனக்கு உதவ முன் வராது. ஆரம்பத்தில் எல்லா முயற்சிகளும் வீண் போலதான் தோன்றும். ஒன்றுமே நடக்காதோ என்று தோன்றக்கூடும். ஆனால் சட்டென்று ஒரு நாள் காத்திருந்தால் முடிவுக்கு வந்துவிடும். யதார்த்த நிலை தோன்றிவிடும். விதை பிளந்து கொண்டு மேலே வரும், செடியாகும். ஆனால் ஒன்றை மட்டும் மறந்துவிடக்கூடாது. எதுவுமே நடக்கவில்லை என்று நினைத்திருந்த போது பூமிக்கு அடியில் விதை தனது வேலையை சரியாக செய்து கொண்டிருந்தது. விதைகளைப் போல எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் எதிர்பார்க்காமல் உனது வேலையை நீ நன்றாக செய்தால் நீ விருட்சமாவது உறுதி. சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் வீரனை கோழையாக்குவதும் இல்லை, கோழையை வீரனாக்குவதும் இல்லை. அவன் யார் என்று நன்றாக காட்டும். மாற்றம் என்பது சொல்லல்ல, அது ஒரு செயலாகும். இலக்கை நோக்கி ஏறு. முடியாது என்பவர்கள் ஏறி பார்ப்பதில்லை. இலக்கை நோக்கி சென்று முன்னேறி முடித்து காட்டு. எதுவும் தெரியாமல் ஒரு செயலை தொடங்குவது தவறில்லை. எதுவும் தெரிந்து கொள்ளாமல் அதை விட்டு விலகுவதுதான் தவறு. யாருக்கோ வாழ்ந்து காட்ட இந்த வாழ்க்கை ஒன்றும் பரீட்சை இல்லை. நமக்காக வாழ்ந்து விட்டு போவதற்கான ஒரு வாய்ப்பு மட்டுமே. நமக்கு மிகவும் பிடித்தவர்கள் என்ற காரணத்தினால் நமக்கு பிடித்த அனைத்தும் அவர்களுக்கும் பிடிக்க வேண்டும் என்பது கட்டாயமல்ல. யோசனைகள் பல இருக்கலாம். உனக்கானது உனதாகும் என்பதே உண்மை. கவலையை நீங்கள் தேடாதீர்கள். சொல்லில் இனிமை இருந்தால் வேப்ப எண்ணெயையும் விற்றுவிடலாம். சொல்லில் கடுமை இருந்தால் தேன் கூட விற்க முடியாது. உங்களுக்கு மதிப்பில்லை என்று நீங்கள் உணரும் இடங்களில் மௌனமாக இருக்க பழகுங்கள். காலப்போக்கில் உங்கள் மௌனம் உங்களுக்கான மதிப்பை அங்கே ஈட்டித்தரும். தன்னம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். இன்றைய தினம் கடினமாக இருக்கலாம். நாளை மிக மோசமான தினமாக இருக்கலாம். ஆனால் நாளை மறுதினம் நிச்சயம் பிரகாசமாக இருக்கும். மனதிற்குள் என்ன நினைக்கின்றோமோ அதுதான் செயலில் வெளிப்படும். நல்ல எண்ணங்கள் நிச்சயம் நம்மை நல்வழிப்படுத்தும். ஆகவே நல்லதையே நினைத்து நல்லதை செய்யுங்கள். சிலரை முக்கியம் என்று நினைக்கும் வரைதான் அவர்களால் உன்னை காயப்படுத்த முடியும். கண்டு கொள்ளாமல் இருந்து பார். உன் மன வலிகள் குறைவது உனக்கே தெரியும். எப்போதுமே தளர்ந்து விடாதீர்கள். வாழ்க்கையில் எப்போதுமே இன்னொரு வாய்ப்பு ஒளிந்திருக்கும். வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் நினைவில் வைத்துக்கொள். நீ படும் கஷ்டமெல்லாம் உன்னை சிறந்த மனிதனாக மாற்றுவதற்கே என்று. யாரையும் நம்பி யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள். இறுதியில் நம்மை குற்றவாளி ஆக்கிவிட்டு அவர்கள் ஒன்றாகி விடுவார்கள். இதுதான் இன்றைய நிகழ்கால நடைமுறை. தன்னை தானே சரி செய்து கொள்ள முயலுங்கள். அதைவிட சிறந்த மாற்றம் வேறொன்றும் இல்லை. உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான், உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல. வாழ்க்கையின் ரகசியத்தை கற்றுத்தரும் சிறந்த வகுப்பறை தனிமை மட்டுமே. சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதம். உனது பயிற்சி கடினமாக இருந்தால் மட்டுமே உனது வெற்றி எளிமையாக இருக்கும். வெற்றியோ தோல்வியோ முடிவு எதுவாயினும் முதலில் நீ முயற்சி செய்து வென்றுவிடு. உன் கடந்த காலத்தை திரும்பி பார்க்காதே. ஏனென்றால் அந்த வழியில் நீ மீண்டும் செல்ல போவதில்லை. ஒன்று முக்கியமென்றால் தோல்விக்கே அதிக வாய்ப்பு என தெரிந்தாலும் அதை நீங்கள் செய்ய வேண்டும். நீ சேர வேண்டிய இலக்கை விட பயணிக்கும் பாதையே முக்கியம். முயற்சிகள் முக்கியம். ஆனால் முயற்சிகள் எங்கு செலுத்த வேண்டும் என்று தெரிந்து சரியான பாதையை தேடி தெரிந்து கொள்வது அதைவிட மிக முக்கியமானது.
நம்மை காயப்படுத்திய நாட்களே நம் வளர்ச்சியின் அடித்தளமாக அமைகிறது. வாழ்க்கை சலிப்பாகவே இருப்பதற்கு 1000 காரணங்கள் இருந்தாலும் வாழ்வதற்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்கின்றது. நாளை இப்படி இருக்காது என்ற நம்பிக்கைதான் அது. தன்னம்பிக்கையும் கடின உழைப்பும் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். நாம் செல்லும் பயணம் நிறைவாக இருக்க வேண்டும் என்றால் நாம் தேர்ந்தெடுக்கும் பாதை சரியாக இருக்க வேண்டும். உங்கள் கனவுகளை விமர்சனம் செய்யும் நபருக்கு உங்கள் வெற்றியை பரிசாக கொடுங்கள். தனிமையும் அமைதியும் அமிர்தம் போன்றது. அதிகமாகிவிட்டால் மனிதனை அது கொன்றுவிடும். இந்த பிரபஞ்சத்தில் காரணமின்றி ஏதும் நடப்பதில்லை. நடப்பதற்கு பின்னால் ஒளிந்திருக்கும் காரணத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிவதில்லை என்பதே உண்மை. முகமூடி கிளியும் வரை அனைவரும் நல்லவர்களே. உன்னை எது துரத்துகின்றதோ அதை ஒரு முறை எதிர்த்து நில். அதன் பின் உன் மனதில் தோன்றும் துணிவை யாராலும் பறிக்க முடியாது. கனவாகி சென்ற நாட்களை நினைத்து உன் வருங்காலத்தை இழந்து விடாதே. நீயாக இருப்பதுதான் உன் மனதை நிம்மதியாக வைத்து கொள்ள ஒரே வழி. சிறப்பானவற்றை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் மோசமானவை ஒருபோதும் நிகழாது. உனது மனதளவில் மாற்றம் வரும் வரை எதுவும் மாறாது. உன் வாழ்க்கையில் உடைந்த இதயத்தை ஓட்ட வைக்க போராடுவதை விட உடையாமல் பார்த்து கொள்வதுதான் புத்திசாலித்தனம். துன்பங்களுக்கு இடையில்தான் வாய்ப்புகள் ஒளிந்திருக்கின்றன. வாழ்வில் வெற்றியும் நிரந்தரம் அல்ல, தோல்வியும் நிரந்தரம் அல்ல. போராட்டம் ஒன்றே நிரந்தரம். எனவே போராட கற்றுக்கொள். அழுத்தம் கூடும்போது சுயரூபம் வெளிப்பட்டே தீரும். துரோகத்தை சமாளித்து விடுகிறோம், ஆனால் துரோகியை கண்டுபிடிப்பதில்தான் தோற்றுவிடுகின்றோம். நீயாக வாய்ப்புகளை தேடி போகாவிட்டாலும் உன்னை தேடி வரும் வாய்ப்புகளை தவறவிடாதே. எது உன்னை தேடி வருகின்றதோ அது மட்டுமே உனக்கானது. உங்கள் உணர்வுகள் யாவற்றையும் எங்கும் ஒரேடியாக கொட்டிவிடாதீர்கள். பின்பு அது ஓட்டை வாளி என்பது தெரிய வந்தால் நீங்கள் வருத்தப்படுவீர்கள். பிறருடைய அன்பில் ஆனந்தம் காணும் பொழுதுதான் ஒருவன் உண்மையாக வாழ்ந்தவன் ஆகிறான். மனிதனுக்கு நிம்மதி இல்லாமைக்கு ஒரே காரணம் அமிர்தமே கிடைத்தாலும் அதைவிட சிறப்பான ஒன்று இருப்பதாக மனம் நம்புவதுதான். நண்பா, கடைசியா ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் என்ன அப்படின்னா, நீங்க பார்க்குற இந்த 8 மினிட்ஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 6லிருந்து 8 மணி நேரம் செலவாகுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக்கு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய அந்த ஒரு லைக், கமெண்ட் தான் எங்களை மாதிரி உள்ள சின்ன கிரியேட்டருக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாகவும் சப்போர்ட்டாகவும் இருக்கும். இதை நான் ஏன் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னா, நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி இல்லையா? இது வரைக்கும் நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட். லவ் யூ டு ஆல். இப்படிக்கு நான் உங்களுக்கு கௌதம்.